வாய்ஸ் ஆஃப் சாரதி சேனலுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வணக்கங்க. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ரைட் ஃபிலிம் ராங் டைம். அதாவது படம் நல்லா இருக்கும், ஆனால் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ரிலீஸ் ஆன டைமில் அவ்வளோ வரவேற்பு பெற்றிருக்காது. ஆக்சுவலாக அந்த படம் வந்து இந்த காலகட்டத்தில் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகியிருந்தால் மிகப்பெரிய ஹிட் அடிச்சிருக்கும். அந்த மாதிரி இந்த லிஸ்ட்டில் கமல் சார் படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா படமும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான படங்கள் வந்து ரிலீஸ் ஆன சமயத்தில் பெருசாக கொண்டாடப்படலை. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பேசுவோம். அதில் முக்கியமான படம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் படம் குணாங்க. இது ஒரு காதல் தத்துவத்தை, சைக்கோ கலந்த காதல் தத்துவத்தை சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது படம் அன்பே சிவங்க. இந்த படம் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் பேசிட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. அடுத்ததா ராம் டைரக்ஷன்ல ஜீவா அஞ்சலி நடிச்ச படம் தான் கட்டுறது தமிழ். படம் ரிலீஸ் ஆன சமயத்துல யாரும் பெருசா வரவேற்கலங்க. ஆனா இன்னைக்கு இந்த காலகட்டத்துல இந்த வருஷத்துல இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளா பேசப்பட்டிருக்கும் இந்த படம். கதை பேசிக்கொண்டே கேவி ஆனந்த் டைரக்ஷன்ல சூர்யா சார் நடிச்ச ஒரு டிஃபரெண்டான ரோல் தான் மாற்றானுங்க. படம் ரிலீஸ் ஆன சமயத்துல சேம் அதே மாதிரி யாரும் பெருசா வந்து கண்டுக்கல. ஆனா இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா ஹிட் ஆயிருக்கும். எனக்கு தான் முடியும். வசந்தபாலன் டைரக்ஷன்ல ஏஆர் ரகுமான் இசையில பிருத்திவிராஜ் சித்தார்த் நடிச்ச படம் தான் காவிய தலைவன். இந்த படம் ரொம்பவே நல்லா இருக்கும். பட் ரிலீஸ் ஆன சமயத்தில் இந்த படம் ஃபிளாப். கார்த்தி சந்தான கூட்டணியில மிகப்பெரிய ஒரு காமெடி அண்ட் அரசியல் பேசின படம் தான் சகுனி. பட் இந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்துல பெருசா ஓடலைங்க. அடுத்ததா செல்வராகவன் டைரக்ஷன்ல வந்த 1000ல் ஒருவன் கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் இந்த படத்தை கொண்டாடுறாங்க. அதே மாதிரிதான் இரண்டாம் உலகம் படம் டிஃப்ரெண்டான ஒரு சப்ஜெக்ட்டுங்க. அந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்துல மிகப்பெரிய தோல்வியான படமா அமைஞ்சிருச்சு. அடுத்ததா ஜெயம் ரவி நடிச்ச 2 படங்கள். ஃபர்ஸ்ட் பேராண்மை, ரொம்ப டிஃப்ரெண்டான சப்ஜெக்ட்ல டிஃப்ரெண்டான ரோல் நடிச்சிருப்பாரு ஜெயம் ரவி. ரெண்டாவது படம் நிமிர்ந்து ஒரு அழகான ஒரு கருத்துள்ள படத்தை சமுதாயத்துவத்தை கலந்து கொடுத்திருப்பாரு சமுத்திரக்கனி டைரக்ஷன்ல. இந்த படம் பெருசா அப்போதைக்கு கொண்டாடப்படலைங்க. இதான் நம்ம மேப்ல பார்த்த தூங்குமீர். அட்டகத்தி தினேஷ் நடிச்ச படம் ஒரு நாள் கூத்துங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா காதல்னா என்ன, கல்யாணம்னா என்னன்ட்டு ரியாலிட்டியோட சேர்ந்து இந்த படத்தை கொடுத்துருப்பாங்க. இந்த படம் ரொம்பவே நல்லா இருக்கும். விஜய் சேதுபதி நடிப்புல ஒரு அழகான வில்லை சம்பந்தப்பட்ட ஒரு மண் வாசனை உள்ள படம் தான் பண்ணையாரும் பத்மினியும். ரொம்பவே சூப்பரான படம். எப்பரா சொல்றேன்னு கேட்காதீங்க, அதுக்கு என்கிட்ட பதில் கிடையாது. வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல கார்த்தி நடிச்ச படம் தான் பிரியாணி. செம்ம ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குங்க. படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் இந்த படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. ஜீவா ஸ்ரேயா நடிச்ச படம் தான் ரவுத்தீரம்ங்க. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சன் டிவி கேடியில் போட்டாங்கன்னா ஃபுல்லாக உட்காந்து பார்க்கலாம். அந்த படம் சூப்பராகவே இருக்கும். பட் ரிலீஸ் ஆன சமயத்தில் இந்த படம் ஃபிளாப் ஆயிடுச்சு. இருமுகன் டபுள் ஆக்ஷன் எல்லாருமே பண்ணுவாங்க. அந்த டபுள் ஆக்ஷனை கூட டிஃப்ரெண்டா பண்ணிருப்பாரு இந்த படத்துல விக்ரம் அவர்கள். படம் ரிலீஸ் ஆன சமயத்தில் பெருசா ஓடலைங்க. மீகாமன் மகிழ் திருமணி எவ்வளவு படம் எடுத்திருக்கலாம். இந்த மீகாமன் ஃபிளாப் தான். ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படம்னா இந்த மீகாமன் தான். பார்க்காதவங்க கண்டிப்பா பாத்துருங்க. இந்த லிஸ்ட்ல கடைசியா பாக்குறது விக்ரம் பிரபு பிரியானந்த் நடிச்ச ஒரு செம்ம ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் உள்ள படம் தான் அரிமா நம்பி. இந்த படம் ரிலீஸ் ஆன சமயத்துல யாரும் பெருசா வந்து கண்டுக்கலங்க. இந்த படத்தை நான் தியேட்டர்ல தான் போய் பார்த்தேன். அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு இந்த படம். பார்க்காதவங்க கண்டிப்பா பாத்துருங்க. இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படத்தை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இதெல்லாம் டக்குன்னு தோணுச்சு பட்டுன்னு சொல்லிட்டேன். சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா.